ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் உறவிடம் இருக்கும் அன்பின் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தேவனை தாமே கடந்த போன வாரம் முழுவதும் எங்கள் அனைவரை கொண்டு நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பை அனைவருக்கும் கிருபையாக கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மீண்டும் அங்கு ஆயுசு நாட்களே ஒரு புதிய பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமைக்குள் பிரவேசிக்கவும் முடித்திருக்கிறதுல இந்த புதிய வார்த்தையை பெற்றுக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த பரிசுத்தமான ஆலய ஆளனை கத்தத்தாமே நீர் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தர ஜெபிக்கிறோம். இந்த ஆலய ஆளன் முழுமையாக நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்கவனமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலையில் 16வது பாடலை பாடுவோம். பாமாலையில் 16. Amen.
6ஆம் மறைவில் 5ஆம் பக்கத்தை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ராசிகளிடத்தில் இருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அனுபவம் கோருவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிவிட எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனித மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வந்த பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இது சிறந்த மகிமை மற்றும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதா வலது பார்த்து வீட்டில் இருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதா மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். முதலாம் பக்கம் 10 கற்பனை நாம் ஏறெடுப்போம். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னென்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் உண்டாக்க ஒப்பான ஒரு சுரூபத்தியாகிலும் யாதொரு விக்கிரகத்தாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்கள் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாள் வேலை செய்து உன் கிரியில் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். பொய் சாட்சியை சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவரிடும். இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கின்ற பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வீட்டில் பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். 6ஆம் பக்கம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி இருந்த நிலைமையிலே அமைதியாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் அறிக்கை செய்து நம்மை சோதித்து அறிவோமாக. பாவத்தை அளிக்கிறவர், பாவியை நேசிக்கிறார். மனம் திரும்ப ஒரே பாவை நிமித்தம் இறைவனிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அப்பேற்பட்ட மகிழ்ச்சி உண்டாகும் மகிழ்ச்சி நாம் பெற்றுக் கொள்வோம். இந்த தருணத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உங்கள் பாவநிமித்தம் ஒன்றியத்தோடும் மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமான நீ கடவுளுடைய கற்பனைகள் கை கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் அந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுள் ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். கடமை பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியின் நடமையுடன் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கூட கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னியும். பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து மனசாட்சி விருப்பத்திலும் உடைய பரிசுத்த நாமத்தில் மேம்படாதபடி நாங்கள் புதிய ஜீவனுள்ளாய் மக்களுடைய சேர்த்தக்களாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய உண்மையான மனதும் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நல்வாக்கியங்கள் வருத்தப்பட்ட பாரம் சுமக்களில் நீங்கள் எல்லாரும் எடுத்துவார்கள். நான் உங்களுக்கு இளைப்பொருள் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்குமான விசுவாசிகளையும் அவன் கெட்டு பாகம்
நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவனை தந்தனை உளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவில ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதர குற்றம் மன்னிக்க யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிக்கவும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிட்டு உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகள் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு மனோவாக்கு எட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேவனே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாக உம்மிடத்தில் அன்பு கூறவும் நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றுக்கும் மேம்பட்டு உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளவும் உம்மை பற்றும் அன்பாகிய வரப்பிரசாதத்தை எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் இதயத்தில் பொழுதுள்ள வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த மகரின மரியாதைக்குரிய திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவனே, உதி திருக்குமாரன் மகதலேனா மரியாதை நமது உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி இருக்கும்படி அழைத்து பரிசுத்தம் செய்தாரே, நாங்களும் எல்லா நோய்களும் நீங்கி சுகமடையவும் அவருடைய நித்திய ஜீவனின் வல்லமையினாலே எப்போதும் உம்மை சேவிக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கு ஜீவித்து அரசாடுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யாக்கோபின் திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். கிருபையுள்ள தேவனே, உடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபை உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அழைத்த போது அவர் தாமதமில்லாமல் கீழ்ப்படிந்து தன் தகப்பனையும் தனக்கு உண்டான யாவையும் விட்டு அவருக்கு பின் சென்றது போல நாங்களும் உலகத்துக்கும் மாம்சத்துக்குரிய எல்லா ஆசா பாசங்களையும் வெறுத்துவிட்டு ஒரு பரிசுத்த கற்பனையின்படி நடக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்கள் இருக்க எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். சபையார் அமர்வோம். வேத பாடம் வாசித்து கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 - 13 வரை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 - 13 வரை. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, பலிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்க கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகையில் அங்கேதானே தாங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் பொழுது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நாய் தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மன திரும்புகள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய பொதுவான இசைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் காணப்பட்டதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வலோகம் உண்டாக முன்னே நமது
அது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதர் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பாவமன்னிப்பு அறிக்கை பரிசுத்தாவினாலே கண்ணமரத்தில் அவதரித்து மனதினார். நமக்காக குற்றத்தின் காலத்தில் சிலர் அறிவிட்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேறு வாக்கும்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாவமன்னிப்பு கீழே பிதா வலது பார்த்து வைத்திருக்கிறார். உயிரோரின் மருத்துவர் நியாயத்திருக்கிற மகிமோடே திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனுடைய புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தோத்துக்கு முடிவுமாய் ஏகதர்ச மூலமாக அழைப்பவராயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சி ஒன்றில் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே நாளத்தை அறிக்கிறேன். மரித்த உயிர்த்தவர்களும் அறிவுக்குரிய ஜீவன் உண்டாக காத்திருக்கிறேன். ஆமென். சபையாருக்கு அறிவிப்புடைய அறிவிப்புகள். சபையாருக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. தற்போது கொரோனா என்கிற கொள்ளை நோய் உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் நாம் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். நமது அங்கத்தினர்களும் தங்களோட அன்றாட சூழ்நிலையில் அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவையை சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். திருச்ச மக்களும் நம்முடைய திருச்சியில் சார்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க அவங்க அன்போடு கேட்டுள்ளேன். அதே போல் நம்முடைய ஆலய நிர்வாகத்துக்கு சற்று நிதி நிலைமையானது சபையின் சந்தாங்கத்தினுடைய சந்தா தொகையை மாதம் தவறாமல் செலுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தா தொகை மற்றுமாக முடியுமானால் ஆலய ஆராதனை காணிக்கை, நன்கொடை காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, ஏழை காணிக்கை, வழக்கம் போல நம்ம கொடுக்கிற காணிக்கைலாம் ஆண்டு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவார். நாங்கள் காணிக்கை கொடுக்க விரும்புகிறோம் ஐயா, எப்படி கொடுக்க கேட்கும்போது நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக ஆய்விடத்திலோ சபையின் செயலிடத்திலோ பொருளிடத்திலோ உங்களுடைய தொலைபேசி மூலம் அழைக்கும் போது உடனடியாக நம்ம ஆலய ஊழியர் திரு அலெக்ஸ் அவர்கள் வந்து உங்கள் இல்லத்திலே சந்தா காணிக்கை மற்றுமாக ஞாயிறு ஆலய ஆராதனை காணிக்கை, நன்கொடை காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, உண்டியல் காணிக்கை அனைத்தும் வாங்குவார்கள். அதுக்கு ஒரு ரசீதும் கண்டிப்பாக அவருடைய சந்தா கடை கொடுப்பார்கள். புதிய சந்தா கடை இடத்துல வந்து கொடுத்து அதற்குரிய காணிக்கை வாங்கியிருக்கிற அநேக திருச்சி மக்கள் கடந்த 3 வாரங்களாக நம்ம ஆலய ஊழியர் திரு அலெக்ஸ் அவர்கள் அநேகங்களுக்கு செல்லும்போது உற்சாகத்தோடு தன்னுடைய சந்தா காணிக்கை, புதிய திருச்சி மாநாட்டின் காணிக்கை, ஏழை காணிக்கை மற்றும் உண்டியல் காணிக்கை, குறிப்பாக ஈஸ்டர் கவர் காணிக்கையும் ஆலய ஆலன் காணிக்கை ஒரு சில குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க. அவளுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து ஆலயத்துக்காக ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உதாரணமாக காணிக்கை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஒவ்வொரு ஞாயிறு காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை நம்முடைய சிஎஸ்ஐ கோவை திருமணத்தின் சிறுவர் பணித்துறை சார்பாக யூடியூப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஞாயிறு பாடசாலை வகுப்பு நடைபெறுகிறது. எனவே தயவுசெய்து பெற்றோர்கள் உங்களுடைய செல்போனை பிள்ளைகள் கொடுத்து அந்த நேரத்தில் பிள்ளைகள் அந்த யூடியூப் மூலமாக ஞாயிறு பாடசாலையை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படும். எனவே அந்த கேள்விக்குரிய பதிலை உங்களுடைய ஆசிரியரிடத்திலே உடனே செல்போன் மூலமாக சொல்லும் பொழுது அது உங்களுக்கு வருகை பதிவாக பதிவு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இந்த ஆன்லைன் உடைய லிங்க் நம்முடைய திருச்சபை குரூப்பிலும் போடப்பட்டுள்ளது. மட்டுமாக நாளிலும் நம்முடைய சபையின் வாலிபர்களும் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திலே கூடி ஜெபிப்பார்கள். அது ஆலயத்தில் வரமுறை சூழ்நிலை தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய திருச்சபையின் செயலர் ஐயா அவர்கள் டாக்டர் டேவிட் ரத்தனஜ் ஐயா அவர்கள் வருகிற நாளிலிருந்து ஒவ்வொரு ஞாயிறும் காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை ஆன்லைன் மூலமாக வாலிபர்கள் கண்டு சிறப்பான கூட்டம் நடத்துகிறார்கள். அந்த லிங்க் வாலிபர் கூடுகையில் அந்த குரூப்பிலும் நம்முடைய சபை குரூப்பிலும் போடப்படும். எனவே தயவுசெய்து சபையின் வாலிபர் சகோதரர்கள் அந்த ஆன்லைன் வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 19/7 திருமதி வின்சிலா பாபி, வைஃப் ஆஃப் திரு ஜி ரமேஷ் ஜெபகுமார். 20/7 திருமதி ஜே ஜெபத்தாய், வைஃப் ஆஃப் திரு கே ஜோசப். 22/7 திரு பி ஜெபராஜ், திரு எல் அம்ரோஸ். 23/7 ஜெசிந்தா சிபிர்னா, டாக்டர் ஆஃப் திரு பென்னி ஜான். 24/7 திரு எஸ் ஜெரின், சன் ஆஃப் திரு ஜே ஸ்டீஃபன். இந்த வார்த்தையை தம்முடைய திருமண நாள் கொண்டாடுபவர் 21/7 திருமதி திரு டி
சுதந்திரகுமார் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பிடுகிற கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் திருமணநாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் ஆலய கட்டுமான பணிக்காக ஒரு நிமிடம் தலைகள் தாத்தி நாம் இருந்தவரை ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டு இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிறு ஆலய ஆறுதலை ஒளிப்பதன் மூலமாக நம்முடைய திரு சமூகத்திலே இந்த வார்த்தையை தம்முடைய பிறந்தநாள் கொண்டாடுகிற எங்களுடைய திருச்சூர் அடியார்களை பெயர் வாசித்தோம். அனைத்து அடியார்களுக்கும் நல்ல சரிய சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பை கர்த்ததாமே நீ கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு சிறப்பு ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிறந்தநாள் கொண்டாடுகிற திருமதி வின்சலா பாபி, திருமதி ஜே ஜெபத்தாய், திரு பி ஜெபராஜ், திரு எல் அம்புரோஸ், ஜெசிந்தா சிமியக்னா, திரு எஸ் ஜெலின் அவர்களுக்கு ஜெபிக்கும். பிள்ளைகள் படிக்க கல்வி ஆசீர்வதித்தாலும் பெற்றோர் செய்த பணியிலும் ஒரு ஆசீர்வாத நிறைவேற்றி கிருபை பாட்டும் இந்த புதிய ஆண்டிலே நல்ல சரிய சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் நிறைத்து வழிநடத்தும் கொண்டாடுகிறோம். திருமணநாள் கொண்டாடிய பெற்றோருக்கு ஜெபிக்கிறோம். திருமதி திரு டி சுரேந்திரகுமார்க்கா ஜெபிக்கிறோம். குடும்பத்தை பெற்றோர் ஆசிரியருடைய நல்ல சரிய சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். கத்தை வீட்டை கட்டுவிடும் பிரயாசம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற அடையாளமாக எதிர்பார்க்க நன்மையான காரியங்கள் சந்தோஷமான காரியம் மகிழ்ச்சியான காரியங்கள் அவர் சார்ந்த குழந்தைகளின் தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றார். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொடிய கொள்ளைகளில் யாருக்கு எந்த பாதிப்பு எந்த அசௌகரியங்கள் எந்த சுகவீனங்கள் எந்த பலவீனங்கள் எந்த சித்தம் உண்டு வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆலய கட்டுமான பணிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படமாக ஆலய பட்டா லேண்டுக்காக பட்டாக்காக ஜெபிக்கிறோம். அனுமதி கிடைக்கவும் பட்டா கிடைக்கவும் வெகு சீக்கிரமாக இந்த கொள்ளையை அகன்ற பிறகு முகசுத்தமாக ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்க அதுக்கு ஏற்ற பொருளாதார தேவை பண தேவை எல்லாருக்கும் ஜெப தேவை எங்களுக்கு உருவாக்கி தரும் ஆசீர்வதித்தாலும் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக பிரசங்க ஆயத்தப்படலாக கிறிஸ்துவை பாமாலையில் 386வது பாடலை பாடுவோம். பாமாலையில் 386 வேறு வசனம். Amen.
அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையிலும் இந்த ஒளிப்பதின் மூலமாக திருச்சபையோடு இணைந்து துதிக்கும், ஸ்தோத்திரிக்கும், ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், இப்படமாக மரியாதை பாடல் நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக உடைய பாதபடியில் அமர்ந்திருக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆலயத்தில் வந்து ஆண்டவர் ஆலய ஆதரவில் கலந்து கொள்ளவும், ஒருவரை பார்த்து நன்மை நைக்கத்தை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களோடு காத்திருக்கிறோம். வெகு சீக்கிரமாக அதற்கு ஒரு அற்புதத்தை நாங்கள் பெறுகிறோம். உடைய கோபத்தை தனித்து உடைய இறக்கம், தயவு, கிருபை, பரிவு, பாசத்தை பாராட்டி இந்த கொள்ளையிலிருந்து பிரியை விடுதலை தந்து மீண்டுமாக ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கி உடைய ஆலயத்தை வந்து உங்க துதிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாட்டும். எப்படமாக உங்கள் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். உங்கள் வசனத்தின் ஆழங்களை, சத்தியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதுகளையும் தேவரித்தாமே நீர் திறந்துள்ளும். பேசுகிற அடியானை மறுத்துள்ளும். எங்கள் அனைவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தியுள்ளும். எங்கள் அனைவரையும் உடைய தூய ஆவியானவரால் நிறைப்பெறலும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துக்கள் அன்பான திருச்சபையார் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபிர்தமான ஆசீர்வாதத்தால், சந்தோஷத்தால், சமாதானத்தால் தொடர்ந்து நிறைத்து வழிநடத்துவாராக. தென்னிந்திய திருச்சி ஒழுங்குபடி இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழாக வேத பாடம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். இறை மக்கள், கிறிஸ்துவின் தூதுவர்கள். பீப்புள் ஆஃப் காட், இறை மக்கள், அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் தூதர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். தூதர் வேற, தூதுவர்கள் வேற. தூதுவர் என்னும் வார்த்தை அரசு மற்றுமாக அதிகாரம் இவற்றுக்கு தொடர்புடையதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்று சொல்லும்போது, அதாவது இறை தூதுவர்கள் என்று சொல்லும்போது இறைவனுடைய அரசுக்கு உரியவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவின் அரசுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவின் தூதுவர்களின் பணி என்ன என்றால், கிறிஸ்துவின் அரசின் நற்செய்தியை உலக அரசின் மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களை கிறிஸ்துவின் அரசின் மக்களாக மாற்றுவதுதான் கிறிஸ்துவின் தூதுவர்களின் பணியாகும். இன்றைய சூழலில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தூதுவர்களும் தூதரக அலுவலகம் உண்டு. ஏனென்றால் நாட்டை பாதுகாக்கவும் வளப்படுத்தும் அந்த அமைப்பானது அனைத்து நாடுகளை ஏற்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் இதே போல தூதுவர்கள் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்களை படித்து பார்க்கும்போது, மோசே யோதேவின் அரசரிடம் தூதுவரை அனுப்பி பாதுகாப்பான பாதையை கேட்டார். அதே போல சாலமோன் ராஜா தீரின் அரசர் ஈராமிடம் தூதுவரை அனுப்பி ஆண்டவருக்கு பெரிய கோயில் ஆலயத்தை கட்ட மரம் வெட்ட ஆட்கள் தேவை என்று தூது அனுப்பினார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை படிக்கிறோம். வேதத்தில் இடம்பெற்றிருக்கும் தூதுவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள். கிறிஸ்துவர்களாக நாம் கிறிஸ்துவின் அரசுக்கு தூதுவர்களாக செயல்பட வேதம் நம்மை அழைக்கிறது. தூதுவர்கள் என்று சொல்லும்போது அம்பாசிடர், இதை குறித்து கிட்டத்தட்ட திருமறையில் 40 வசனங்களும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மற்றுமாக தூதுவர்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தூதுவராக செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார்? பிதாவுக்கும் நமக்கும் தூதுவராக செயல்படுவதை பார்க்கிறோம். பிதாவுக்கும் உலகத்துக்கும் இடையாளாக கிறிஸ்து இயேசு செயல்படுகிறார். இந்த ஸ்தானாதிபதிகள் என்பதற்கு ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லலாம். பதிலாக எனக்கு பதில் இவர் என்று சொல்லலாம். இன்னும் சற்று மாற்றி சொல்லணும் என்றால் பிரிஸ்பிட்டர் என்று சொல்கிறோம். ஆயர், சபைக்கும் சபை மக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையராக செயல்படுகிறவர் தான் இந்த ஆயர். பவுல் தன்னை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக, தூதர் வார்த்தைக்கு திருமறையிலே ஸ்தானாதிபதி வார்த்தை பயன்படுகிறது. பவுல் தன்னை ஸ்தானாதிபதியாக அடையாளம் காட்டுகிறார். ரோம பேரரசின் ஆட்சி பகுதிகளை 2 வகையாக பிரித்தார்களாம். சமாதான பகுதிகளின் ஆட்சி குழுவின் பார்வையிலும், பிரச்சனையான பகுதிகள் அரசின் நேரடியான பார்வையிலும் இருந்தன. இந்த அரசின் நேரடியான பார்வையில் உள்ள பகுதிகளில் படைகள் முகாமிட்டு இருக்குமாம். அங்க அரசிற்காக ஆட்சி காரியங்களை கவனிக்கும்படி ஒரு பதில் ஆளை அரசர் நியமிப்பார். அந்த பதில் ஆளை தான் பிரிஸ்பிட்டர் என்று சொல்வார்கள். அதாவது ஸ்தானாதிபதி
என்று அழைக்கப்படுகிறார்கள். ரோமர் சீசர் நேரடியாக நியமிக்க இந்த பதில் ஆளை அதிகாரிகள் கொடுத்து பவுல் கொரிந்தியரோடு தேவனால் இத்தகைய நிலைமையில் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டதை அவர் சொல்கிறார். அந்த ஸ்தானாதிபதி நான் தான் என்று கூறுகிறார். ஒரு ஸ்தானாதிபதி எப்படி இருக்க வேண்டுமால் அந்த அந்நிய நாட்டுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது. சொந்த நாட்டின் பதில் ஆளாக அவர் ஆட்சி நடத்த வேண்டும். இரண்டாவதாக ஸ்தானாதிபதி தூதுவர் என்றால் எப்போதும் அவர் சொந்த நாட்டின் விருப்பத்தை போற்றி பேசுவதாக விளங்க வேண்டும். மூன்றாவதாக ஸ்தானாதிபதி தூதுவர் என்றால் அந்நிய நாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்தானாதிபதி அதாவது அவருடைய சொந்த நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டியே ஆக வேண்டுமாம். இந்த தன்மைகளை இந்த ஸ்தானாதிபதி தூதுவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படித்து பார்க்கும்போது லூக்கா 14:32 வசனம், கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவர்களை கேட்டுக்கொள்வானே. ஸ்தானாதிபதி என்று சொல்லும்போது ஒரு அரசன் ஒரு தூரத்தில் மற்றொன்று சண்டை போட முடியல சொன்னா தன்னுடைய நிலைமை இருந்து உடனடியாக தூதுகளை அனுப்பி அவர்கிட்ட சமாதானம் பேச சொல்கிறார் என்பதை வசனம் கூறுகிறது. 3 யோவான் 14 வசனம், சீக்கிரமா என்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக் கொள்வோம், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள், சிநேகிதரை பேர் பெறாக வாழ்த்துவாயாக. தூதுவர் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதியாக தூதுவராக இருக்க வேண்டுமா. மூன்றாவதாக சமாதானம் பண்ணுகிற ஸ்தானாதிபதி குறித்து திருமறை கூறுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாறுங்கள். உங்களுக்குள்ளே சமாதானத்துக்கு அடுத்தவளை கேட்டுக்கொள்ள வேண்டுமா. அடுத்ததாக அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் என்ற அமைப்பிலே அவர் செயல்பட வேண்டுமா. மூன்றாவது உங்களுக்குள்ளே சமாதானம் ஆக இருக்க வேண்டும் என்பதையும் ஸ்தானாதிபதி செயல் வேண்டுமா. நான்காவதாக ஸ்தானாதிபதி சமாதானத்தை தூதர் எப்படி என்ன செய்ய வேண்டுமா, ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருக்க வேண்டுமாம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமுள்ளவர்களாய் இருங்கள் என்றார். அவளை இன்னைக்கு சாரமற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமாதானமற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமாதானம் இழந்திருக்க வேலையிலே சமாதானத்தை கொடுக்கிறவர் அவனை இயேசு கிறிஸ்து. எனவே சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதியாக நீங்க நானும் இருக்க வேண்டும். உலகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் செயல்பட வேண்டும். கடைசியாக சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதி எப்படியாக இருக்க வேண்டும் வசனம் கூறுகிறது. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமா இருங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். இன்னைக்கு அதுதான் உலகம் இருக்கின்ற சூழ்நிலையே விரும்புகிறோம். இன்னைக்கு அந்த நிலைமை வந்து விட்டோம். யாருக்கோ பிரச்சனைனா உடனே ஹெல்ப் பண்ணும். கொரோனா நிதி என்று சொல்வது யாருக்கு தெரியாது, எங்க போதும் தெரியாது. ஆனா நம்முடைய தாழ்ந்தி திறமையை காணிக்க கொடுத்து அவருக்கு எப்படியாவது நோயில் விடுதலை சொல்லணும் நாம் விரும்பி, ஏன் நமக்குள்ள சமாதானம் தேவை, நான் பெற்ற சுகம் அவரும் பெற வேண்டும். கிறிஸ்துவ அன்பானங்களே, ஸ்தானாதிபதி என்பவன் சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்தானாதிபதி எப்படி இருக்க வேண்டுமாம், கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டுமாம். கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும். இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் நாம் அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவியம் மறுபறிப்பின் அனுபவத்தோடு ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி என்றால் கிறிஸ்துவுக்கு நாம் பிறக்க வேண்டும், கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவை சார்ந்து இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை படித்து பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் பண்ணவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பெறுவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக இருந்தால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஸ்தானாதிபதியாக நாம் வாழ வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதைத்தான் கூறுகிறது. இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையாற்றவனாக இருக்கிறான். உலகத்தில் வாழ்கிறவனோ
ஆனால் கிறிஸ்துவுக்கு வாழ முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு வாழலாம், உலகத்தில் வாழ முடியவில்லை. இந்த இரண்டு நிலைமையிலே நாம் இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படியா இருக்குதான்? ஒருவேளை வசனம் கூறியது, தன் வழிகளெல்லாம் நிலையாற்றவனா இருக்கிறார். என்ன செய்யறது தெரியல, டிசிஷன் எடுக்க பண்ணீங்க. நீங்க கிறிஸ்துவர்களுக்கு இதே தன்மைதான். நம்மை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும் போது ஆண்டவரின் மனதை பெற முடியும், ஆண்டவருக்கு பகிர்வாக நாம் வாழ முடியும். கிறிஸ்துக்குள் மறுஜீவியம் பிறப்பின் அனுபவத்தை நாம் பெறுகிற ஸ்தானாபதியாக வாழ வேண்டும். ஒரு ஸ்தானாதி முதலாக பார்த்தோம், சமாதானம் பண்ணுகிற ஸ்தானாபதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு தூதுவர் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இனி நான் இல்லை, கிறிஸ்துவ தான் எனக்குள் பிழைத்திருக்கார், கிறிஸ்துவுக்காக தான் வாழ்கிறேன் என்ற தன்மையிலே வாழ வேண்டும். இதற்கு இணையாக இன்னொரு வசனம் தொட்டு காட்ட வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற அனுபவம். கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்க அனுபவம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தன்னை வெளிப்படுத்துகிறார்கள், கிறிஸ்துவை மறைக்கிறார்கள். அதைத்தான் இன்னைக்கு மக்கள் விரும்புகிறார்கள். அது தவறு. எந்த ஊழியக்காரரும் சரி, கிறிஸ்துவை மறைக்க கூடாது. கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்து அனுபவத்தை ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போதான் அவன் தூதுவன், இறை தூதுவன். அவர்கள் தான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. தொடர்ந்து இதுக்கு இணைய வசனம் தொட்டு காட்டுகிற வாசகம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவம், கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி வாழ்கிற அனுபவம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறாரா? மூன்றாவதாக ஒரு ஸ்தானாதிபதி எப்படி இருக்கணும்? சுவிசேஷ ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும். சுவிசேஷ ஸ்தானாதிபதி, சுவிசேஷம் என்றால் இயேசுவை குறித்து கண்டிப்பாக பிரசங்கிக்க வேண்டுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது பிடிப்பு பேசத் தொடங்கி அந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். செல்போன் பேசும்போது நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, எந்த பிரச்சனை இல்லையே, உங்க சொந்தக்கார நல்லா இருக்கிறான்னு கேட்கிறோமே, அதுக்கு முன்பாக நீங்க சொல்லுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார், இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஸ்தானாதிபதியாக இருக்க முடியும். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க வேண்டும். இயேசு குறித்து பிரசங்கிக்கிறோம். இன்னும் அடுத்து கொடுக்கிறார், கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்றார். யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிகள் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரே தந்தனை எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அர்த்தம், கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆணைத்தனமாக பிரசங்கிக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் 9:20 கூறுகிறது. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஒரு ஆலயத்தில் இன்னைக்கு பிரசங்கிக்க விரும்புகிறோம். ஆனா ஆண்டவர் நோக்கம் வைத்திருக்காரு. நீங்க ஆலயத்துக்குள்ள தான் இருப்பாங்க, 50 பேர் 60 பேர் கேட்பாங்க, அது திருச்ச மக்கள் தான் கேட்பாங்க. இன்னைக்கு ஆன்லைன் மூலம் எல்லா கோயிலும் பிரசவம் பண்றாங்க. அந்த கோயில் யாரு, அந்த ஏரியா எப்படி பிரசவம் பண்றாரு, அந்த ஊழியர் எப்படி பிரசவம் பண்றாரு. எனக்கு நிறைய ஆயர்கள் இந்த ஆன்லைன் மூலம் பிரசவம் பண்ணும்போது உலகம் முழுமையாகவே இயேசு கிறிஸ்து ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை பெற்றுக் கொண்டிருக்குது. அதுக்கான ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஸ்தானாதிபதியாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஸ்தானத்தை எப்படி இருக்கணும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டுமாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். அதை நாம் அறிவிக்க வேண்டும். ஏன்? இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கிறமை சுத்திகரிக்கும். இன்னைக்கு தேவைன்னா பாவம் மன்னிச்சுட்டு ஆண்டவரே நோய் மன்னிக்கணும், நோயை விடுதலை தரும், அதையும் ஆண்டு செய்வார். ரத்தம் பூசப்பட்ட இடங்களிலே வீடுகளிலே சங்காதம் கடந்து போகிறாராம். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு கொரோனா என்ற கொண்டவையிலிருந்து ஆண்டவர் ரத்தம் நமக்கு விடுதலை தர முடியும். எப்பொழுது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது. அவர் எனக்காக மறுத்தார், அது என்னுடைய சிலுவை, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறைந்தார் என்று நாம் தைரியமாக சொல்லும் பொழுது நீங்க நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக, அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஸ்தானாதிபதியாக இருக்க முடியும். கடைசி 2 வசனத்தை தொட்டு காட்டி முடிக்க வருகிறேன். மன்னிப்பை குறித்து பிரசங்கம் செய்ய வேண்டும். யார்? சுவிசேஷ ஸ்தானாதிபதி. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம், அப்பொழுது பரிசுத்த வார்த்தை பெறுவீர்கள். இன்னைக்கு நான் சொல்லணும்னா நம்ம பாவத்தை அறிக்கை செய்தால் புதிய சுகத்தை பெற முடியும். பவுலின் வாழ்க்கையிலே இருக்கிறோம். மனம் திரும்புவது குறித்து பிரசங்கித்தார். மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை நிகழ்த்து வராம். அடுத்த ஒரு வசனம் தொட்டு கட்டு முடிக்க வருகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷ ஸ்தானத்தை எப்படி இருக்கிறாராம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 60ஆம் வசனம், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. இன்னைக்கு அநேக கொடையினர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் தெரியல. ஆனா அவர்களை குறித்து பாரத்தோடு நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. அவர்களுக்கு அழிந்து முன்பாக நான் தேவனுடைய ராஜ்யம் அவர்களை குறித்து பிரசங்கிப்பேன். இந்த உலக நிலையான வாழ்வு உண்டு, அதற்குள் நீங்கள் பிரவேசிக்க ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லும்போது நாமும் கிறிஸ்துவின் சுவிசேஷ ஸ்தானாதிபதியாக இருப்போம் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பானிலே இறை தூதர்கள் ஸ்தானாதிபதிகள் என்று சொன்னால் சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும், சுவிசேஷ ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக மாறுவோம் பொழுது நாமும் கிறிஸ்துவின் சீச்சைகள். இயேசு கிறிஸ்துவின் சீச்சைகளுக்கு அதிகாரம் கொடுத்தார். எது செய்யப்படாது, எது செய்யணும்னு சொல்கிறார். இதெல்லாம் எட்டும் போகாத, இதெல்லாம் எட்டும் போக. ஏன் ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். ஏன் 2 பேர் அனுப்பினாங்க? ஒருவருக்கு ஒத்தாசையாக இருக்கணும், உதவியாக இருக்க வேண்டும். ஏன் எதையும் எடுத்து பார்க்கணும் சொன்னாரு? நீங்க ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். நீங்க கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக இருந்தார்கள். நீங்க கிறிஸ்துவாக நீங்க நானும் இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தானாதிபதியாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நீங்கள் சமாதானத்தை கொடுத்தீங்க, என்னுடைய சமாதானம் நிலையான சமாதானம், சமாதானத்தை கொடுத்தேன், அந்த சமாதானத்தை பண்ணும் ஸ்தானாதிபதியாக நீங்கள் வாழ வேண்டும். நான் உங்களுக்காக மறித்தேன், எனக்காக நீங்கள் ஸ்தானாதிபதியாக கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுமாக உனக்கு நற்செய்தி அறிவித்து உன்னை பாவத்துக்கு விடுதலை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டேன். அதே நற்செய்தியை நீ அறிவிக்கின்ற சுவிசேஷ ஸ்தானாதிபதி இருக்க வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போமாம். இருந்த வரை தலையில் தாழ்த்தி, ஆண்டவரே, உம்முடைய இறை தூதுவனாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக இருக்க வருகிறோம். சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதியாக, கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக, சுவிசேஷ ஸ்தானாதிபதியாக நாங்கள் வாழ விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஒப்புவிக்கிறோம். நான் ஒரு பாவி ஆண்டவரே, அநேக இடத்திலே துஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தேன், உன்னுடைய கட்டளையை நான் மீறி வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில அநேக பாடுகளை நான் அனுபவித்தேன். ஆனாலும் என் உள்ளத்திலே நீர் ஆட்சி செய்தாண்டே, உன்னுடைய ரத்தத்தால், நீ சிந்தின ரத்தத்தால் என்னை சுத்தம் செய்தாண்டே. எந்த இடத்துல வாழ்ந்தாலும் எந்த நேரம் வாழ்ந்தாலும் உமக்கு ஸ்தானாதிபதியாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தத்தமாய் தந்தேன் எந்தனையே, நித்தமும் முந்தனின் சேவைக்கே. தத்தமாய் தந்தேன் எந்தனையே, நித்தமும் முந்தனின் சேவைக்கே. துட்டனாய் அலைந்த பாவி நானே, கட்டளை யாவையும் மீறினேனே. துட்டனாய் அலைந்த பாவி நானே, கட்டளை யாவையும் மீறினேனே. பட்டமா பாடுகள் போதும் என்றே, கிட்டி உன் பாதமே வந்து நின்றே. பட்டமா பாடுகள் போதும் என்றே, கிட்டி உன் பாதமே வந்து நின்றே. தத்தமாய் தந்தேன் எந்தனையே, நித்தமும் முந்தனின் சேவைக்கே. எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர், சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வீர். எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர், சிந்தின ரத்தத்தால் சுத்தம் செய்வீர். எந்த இடத்திலும் எந்நேரமும் உந்தனின் சாட்சியாய் நின்றிடவே. எந்த இடத்திலும் எந்நேரமும்
தொண்டு நான் செய்திடவே ஏழ்மையில் எங்கிடும் மக்களுக்கு தாழ்மையாய் தொண்டு நான் செய்திடவே தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்கே. ஜெபம் செய்வோம். தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் முந்தனின் சேவைக்காக ஸ்தானாதிபதியாக இறை தூதுவளாக நாங்கள் வாழ விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீர், நாங்கள் சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதியாக உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி விடுகிறோம். நீர் எங்களுக்காக மரித்தீர், கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், கிறிஸ்துவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டேன், எனவே கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக நான் வாழ விரும்புகிறேன் என்று அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றுமாக இந்த உலக மக்களின் வாழ்விலே அநேக மக்கள் இயேசு அறியாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறேன். நீங்கள் உலகம் எங்க போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க என்று வாக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறேன். இதனால நாங்களும் சுவிசேஷ ஸ்தானாதிபதியாக சுவிசேஷ தூதுவோராக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும், எங்களை வழிநடத்தும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாக பொதுவான ஜெப ஆயத்த பாடலாக கிறிஸ்தவை கீர்த்தனையில் 129வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 129 முதல் 3 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். ஜெபம் செய்வோம். மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று வாக்குறுத்தினேன். உன்னுடைய இறை தூதுவராக உன்னுடைய ஸ்தானாதிபதியாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். நாங்கள் கேட்ட வசனத்தபடியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றே இவ்வளமாக தெய்வத்தை ஏற்படுத்த நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அன்றே அநேக சாக்கியத்தை எங்கள் கிருபையை கட்டிட்டு அதற்கு துதிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய அனைத்து உபகரணங்கள், அனைத்து உணவுப் பொருட்கள் தவறாமல் கொடுத்து கொண்டிருக்க அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே இப்படிமா நாங்கள் தெய்வத்துமே கேட்டோன்னமாக சமாதானம் பண்ணும் ஸ்தானாதிபதியாக, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அன்றே எல்லா சுவிசேஷ ஸ்தானாதிபதியாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய பரிசுத்தமான ரத்தத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமான இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னீர். அன்றே ஆன்லைன் மூலமாக தேவத்துமே உடைய ஆலயங்கள் பொழுது கொள்ளும் போது உடைய ஆலயத்து உடனடியாக சொல்லும் மக்கள் இதை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தையும்
ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஆலயத்தின் மூலமாக நாங்கள் அதிசயத்தை பெற முடியும் விசுவாசத்தோடு ஒரு திருசுவை ஜெபித்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற நீர் திருப்பி பாட்டும். விசேஷமாக இந்த உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிற அதிகமான மக்களை தெய்வத்தமே அழித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸுக்காக நான் ஜெபிக்கிறோம். மக்கள் அழியக்கூடாது அல்லது கொரோனா வைரஸ் அழிய வேண்டும் அல்லது அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி மக்களுக்கு உருவாக வேண்டும். நல்ல உணவு ஆகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்க கிருபை பாட்டும். தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கிற வேண்டிய வெகு சீக்கிரமாக தடுப்பூசி கண்டுபிடித்து சரியான முறையில் பரிசோதித்து அதை உலக நாடுகளுக்கு கொடுத்து அதன் மூலம் ஒரு பெரிய வாழ்வை மக்கள் யாரும் பெற்றுக்கொள்ள கிருபை பாட்டும். யாரும் மறுத்து போகக்கூடாது என்றே குறிப்பாக இந்த தேசத்திலே இந்த நோய் தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்குது. ஆனால் நம்முடைய பாதுகாப்பு கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு சிலர் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீ தடுத்து ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம் என்று எங்களுக்கு பாதுகாப்பு தரும். நாங்கள் வெளியே போகும்போது வரும்போதும் வேலைக்கு போகும்போது வரும்போதும் நாங்கள் சட்டத்திட்டங்கள் கடைபிடித்து மட்டுமல்லாது எங்களையும் நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள கைகளையும் கால்களையும் கழுவ முடியுமான முகத்தை எல்லாம் சோப்பு போட்டு கழுவு தூய்மைப்படுத்தி அந்த கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கவும் அழித்து போகும் கத்ததாவே நீ கிருபை பாட்டும். குறிப்பாக நாளிலும் இந்த கொரோனா வைரஸுக்காக சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நர்ஸுக்காக, தாதிமார்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, துப்புர தொழிலாளர்கள் ஜெபிக்கிறோம். பத்திரமாக தங்கள் பணியை ஈடுபட நீர் கிருபை பாட்டும். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்காக, காவல்துறை பணியாளர்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கிருபியாக கட்டிடம். சமூக ஆர்வலர்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசு அதிகாரிகள் பல நலத்திட்டங்களுக்காக பல இடங்களில் போகும்போது வரும்போதும் போதிய பாதுகாப்பு அவர்களுக்கும் இருக்க நாங்கள் ஜெபிக்க மாட்டேன். தேசத்துக்கு பாதுகாப்பு தர மாட்டேன். குறிப்பாக எல்லை படை வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். லடாக் பகுதியில் மட்டுமாக தெய்வத்துமே இந்திய தேசத்து வடப்பகுதியில் இருக்கிற பல நாடுகளிலே பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு போதிய பாதுகாப்போடு படைவர்களுக்கும் இந்திய அரசாங்கம் ராணுவத்திலே சரியான முறையில் கையாளும் கத்ததாமே நீ கிருபை பாடு ஜெபிக்கிறோம். உலக மக்கள் வாழ்வில் ஆட்டிக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் மேலாக பாவத்தை நீ விளைக்கப்பட ஜெபிக்கிறோம். மனம் திருவதை தர முடித்து அழைக்கிறோம் என்றே நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்றே எங்களுடைய வாழ்க்கையிலே பாவ பாரம் மனபாரம் தேவை நீங்கி வாழ்வதற்கு நாங்கள் முடித்து வருகிறோம். கத்தமே உன் பாரத்தை வைத்து பயப்படாத திகையாத கலங்காத நான் உன் தேவன், நான் உன் தப்பிப்பேன், நேர்ந்தவன் சுமைப்பேன், வழிநடத்தி சொன்னே எப்பப்பட்ட ஆசீர்வாதத்தை நினைத்து வழிநடத்தும். எங்கள் விசுவாசத்தை நீ வர்த்திக்க செய்து ஜெபிக்கும். சிறிய கடுகள் விசுவாசம் அதை பெரிய மரபோல் வளர்ந்து அநேக விருச்சங்கள் அநேக பறவைகள் தங்கினது போலவே இது சிறிய கடுகள் விசுவாசத்தை பெற்று கொடிய கொலையிலிருந்து நாங்கள் அப்புறப்போன்னு சொல்லும்போது விடுதலை தார் என்று ஜெபிக்கும் போது ஒரு பெரிய சுகத்தை அற்புதத்தை பெற கிருபை போட்டு எங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வை தர உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக, சிந்தனை ரீதியாக என் வாழ்விலே புதிய வாழ்வை தர முடித்து மன்றடையும். குறிப்பாக கோவை மாநகரத்துக்காக மட்டுமாக கோவை மாநகரத்தில் அநேக தெய்வத்துமே தொற்று நோயில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கும். தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள், தீவிர சிகிச்சைக்கு உட்பட்ட மக்கள், சமூக விளைக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும் என்று எங்கெங்கே தெய்வத்தமே தடுப்புகள் போடப்பட்டு அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நோய் தொற்று பரவாமல் இருக்கும். அந்த மக்களுக்கு நோய் உடனே நல்ல சுகம் பெறவும் பரிபூர்ண சுகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் கத்தத்தாமே கிருபை பாவட்டமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கோவை கலெக்டருக்காக, அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். ஒவ்வொருவரும் கத்தத்தாமே அமிர்தமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். விசேஷமா எங்களுடைய திருச்சபையின் வயது வந்த தாய்மார்கள், தந்தைமார்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகள், 3 வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகள் அனைவரையும் பரிசுத்தமான கிருபையின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க கொண்டாடுகிறோம். குறிப்பாக வாலிப சகோதரர்களுக்காக ஜெபிக்க மாட்டோம். வேலையில்லாத சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையிலிருந்து பணி உயர்வு கிடைக்கவில்லை, ஊதிய உயர்வு கிடைக்கவில்லை, வருகை சம்பளம் கிடைக்கவில்லை, பாதி சம்பளம் கொடுக்கிற சூழ்நிலை இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொள்ள பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை உருவாக்கி ஜெபிக்கிறோம். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபம். அனைத்து பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எழுத போற செமஸ்டர் தேர்வுக்கு நல்லவரை ஆய்வுப்பட்டு தன்னுடைய தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று முதன்மையாக தேய்ச்சி வர கிருபை பாவட்டும். எங்களுடைய திருச்சியின் பெற்றோர்கள் அவர்கள் செய்த பணியிலே, ஊழியத்திலே, வியாபாரத்திலே, வாகன பணியிலே உடைய போதிய பாதுகாப்பு நிலவர்க்க கத்ததாமே கிருபை பாவட்டுமாறு சிறப்பாக ஜெபிக்கும். எங்களுடைய திருச்சி மகள் தாங்கி கொண்டு வருகிற அனைத்து ஊழியர்களுக்கு ஜெபிக்கும். IMS, IEM, வானமதம், கீபா பணிசி, எம்பிஷஸ் ஊழியம், பிலிப் பணிசி, DBM ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக, வட மாநிலத்தில் படித்த ஊழியக்காரர்களுக்காக, பணித்தளத்துக்காக, பணியாளர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும். தென் மாவட்டம் படித்த ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய ஊழியத்தின் தேவைகளுக்காக, அவருடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். போதிய பாதுகாப்போடு அவர் பணி செய்ய கத்ததாமே கிருபை பாவட்டுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம்.
இப்படிமா 4 மணி எங்களுடைய திருச்சியில் சார்ந்த ஒரு சில குடும்பத்தை பிள்ளைகள் வெளிநாட்டிலே தூர இடத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். போதிய பாதுகாப்பு, நல்ல சரிய சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் கொண்டாடுகிறோம். ஜவார்த்தை தம்முடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள், திருமணம் கொண்ட அனைத்து அடியார்களுக்கு நல்ல சரிய சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் நிறைத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சி மக்கள் ஆலய ஊழியர் சென்று சந்த வசூல் பொழுது தங்களுடைய ஆலய காணிக்கை, ஆராதனை காணிக்கை, நன்கொடை காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, துதி காணிக்கை, சோதனை காணிக்கை, வியாபார விருத்தி காணிக்கை, மற்றுமாக சந்தா காணிக்கை, ஏழை காணிக்கை, உண்டியல் காணிக்கை, ஈஸ்டர் கவர் காணிக்கை இப்படியாக கொடுத்து உதவி கொண்டிருக்க நன்றி சொல்றேன். இது எப்படி ஆனது என்றால் இந்த கத்தரால் தான் ஆனது. அப்படிப்பட்ட காணி கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் நீர் அமிர்தமாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். காணிக்கைக்காக சொல்லும்போது திருச்சி மக்களுக்கு ஆயத்தப்பட்டு உதாரணமாக ஆண்டு கொடுக்க வேண்டிய காணிக்கை இது ஆண்டுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அர்ப்பணிப்போடு கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள கத்ததாமே நீ கிருபை பாட்டு. எங்களுடைய பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ், ஆபீஸ் பேரர், டிசி மெம்பர், ஆடிய ஊழியர், அவருடைய குடும்பம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமணத்தை பேராமாவுடைய ஏற்பணிக்காக, அட்வைசரி கமிட்டிக்காக, திருமணத்தில் பணி செய்கிற ஆய பெருமக்களுக்காக, உதவியாளர்களுக்காக, இணை ஆய்வுகளுக்காக, சபை ஊழியர்களுக்காக, புதிதாக பொறுப்பேற்றிருக்க இறையில் கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு ஆலயத்தை பொறுப்பேற்று துரிதமாக நேர்த்தியாக சபையாக செயல்பட ஆண்டுக்கு மகிமையாக ஊழியர் நிறைவேற்ற நீரோட பரிசுத்தப்படுத்தி ஏற்ற அவர்களுக்கு அருள்கொடை பெற்று சபையில் ஆயராக பணி செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சில குடும்பத்து மக்கள் அதிகமாக மன கஷ்டத்திலே உடல் ரீதியாக உள்ள ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரும் என்ன பலவீனம் இயேசுவே உடைய பரிசுத்தமான கிருபை கருத்தோட்டு ஆசீர்வதித்து நல்ல சரிய சுகம், பலன், விடுதலையை, அற்புதத்தை பெற்றுள்ள கிருபை பாட்டு. நீ பயப்படாத, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை தப்பிப்பேன், ஏந்தே சுமைப்பேன், வழிநடத்தும் சொன்ன நண்பினுடைய எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நினைத்து வழிநடத்தும். எங்கள் இந்திய தேச பிரதமருக்காக, உதவி ஜனாதிபதிக்காக, இந்திய தேச அனைத்து மாநில முதலமைச்சருக்காக, தமிழக முதலமைச்சருக்காக, தமிழக மருத்துவ அமைச்சருக்காக, மருத்துவ செயலருக்காக நான் ஜெபிக்கிறோம். எடுக்கிற புதிய திட்டங்கள், புதிய சிகிச்சை முறைகள் அனைத்தும் சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள் நல்ல வாழ்வை பெற கர்த்ததாவே நீர் கிருபை பாடும். குறிப்பாக இந்த புதிய வார்த்தை திருக்கத்தை பெற்று வாரம் முழுது எங்களோடு கூடுவோம். அனைவருக்கும் ஆசீர்வாதத்தால், சந்தோஷத்தால், சமாதானத்தால், போதிய பாதுகாப்பால் நிறைத்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆலய ஆராதனை நிறைவுபடலாம். நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலை 155வது பாடல் முதல் 3 கவியும் கடைசி கவியை பாடுவோம். 155 பாமாலை முதல் 3 கவி கடைசி கவி. Yeah.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் பத்திரமாக நம்முடைய இல்லத்திலே இருப்போமாக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.